மாணவர் பாசறைக்கு தனியாக, மகளிர் பாசறைக்கு தனியாக, இளைஞர் பாசறைக்கும் தனியாக கலந்தாய்வை நடத்திய அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் இணைத்து நடத்தியிருக்கிறார். கொள்கை பரப்பு செயலாளர்கள் தகவலை, தத்துவத்தை மக்களுக்கு கடத்துகிறார்கள். தகவல் தொழில்நுட்பம் கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணன் ஜெயசீலன் குறிப்பிட்டது போல ஒரு படையினுடைய ரெண்டு பிரிவுகள் தான். அண்ணன் இப்போ அந்த பொறுப்பாளருடைய அறிவிப்புலாம் கொடுத்து கொடுக்கும்போது சொன்னாங்க, முதல்ல நான் மாணவர் பாசறை, மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை பார்த்துறேன், கடைசியா கொள்கை பரப்பையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பார்த்துறேன். எனக்கு அப்ப புரியல, எதுக்கு கடைசியா வைக்கணும், நம்ம தானே முதல்ல வைக்கணும், நம்ம தானே அதிக வேலை பார்க்கிறோம் அப்படின்னு. அதிக வேலை பார்க்கிறவர்களை ஏன் கடைசியா சந்திக்கிறாங்கன்னா, தளபதிகளை தான் கடைசியா சந்திக்க முடியும். போர் வீரர்களை எப்பவும் பார்க்கலாம், தளபதியை தான் ஒரு தலைவன் கடைசியா பார்ப்பான். தளபதியில் தான் நாம எப்படி, எந்த நுட்பத்தில், எந்த யுக்தியில சண்டையை நிகழ்த்த போறோம், யாரை எதிர்த்து சண்டையை நிகழ்த்த போறோம் என்பதை தளபதியில் சொல்லுவான். அப்படி நாம் தமிழகத்துடைய தளபதியில் அத்தனை பேரும் நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இந்த களம் நமக்கான களமாக மாற்றுவதை, அந்த வேலையை அண்ணன் பார்த்துக்குவார். அது நாம பார்த்துக்க தேவையில்லை. நாம செய்யறது ரெண்டு வேலை தான். பிப்ரவரி 21 திருச்சி நடக்கூடிய மாநாடு. மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம். நாம நினைச்சிட்டோம், சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம், அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம், பிரம்மாண்டமான மாநாடு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள், அந்த உரிமையாளர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகள்ல 2 லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாது. உண்மையிலே கிடையாதா? உண்மையிலே கிடையாது. இல்லைங்க, விக்கிரவாண்டி மதுரை எல்லாம் பிரம்மாண்டம்னு சொன்னாங்க. ஆனா அங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி 80,000 நாற்காலி தான். சொல்லிக்கிட்டது 10 லட்சம் பேர் கூடுனாங்க, 20 லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடல. அப்போ 2 லட்சம் நாற்காலி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல. தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும். நாங்க அண்ணன் கேட்டோன்னே நாற்காலியை குறைச்சிடும், ஒன்னிய குறைச்சிடும். முதல்ல 2 லட்சம் நாற்காலி போதாதுடா, குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறான் 10 லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு.